Hi, hello dears, good morning. First midterm test 2026 standard 6 subject English. வாங்க key answer பார்க்கலாம். A session. Choose the best option for the synonyms of the word given below. இங்கே வந்து ஸ்லாஷ் என்ற வேர்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கான கரெக்ட் மீனிங் கேட்குறாங்க. ஸ்லாஷ் அப்படின்றது வந்து கட். அடுத்தது டிகேட். டிகேட் அப்படின்றது வந்து 10 இயர்ஸ், 10 வருஷத்தை வந்து நம்ம டிகேட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்ஃபியரிங் வந்து ஸ்டாப்பிங். அடுத்தது பி, சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த ஆன்டானியம்ஸ் ஆஃப் த வேர்டு கிவன் பிலோ. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேர்டுக்கு நம்ம ஆன்டானியம்ஸ் எதிர் சொல் கண்டுபிடிக்கணும். வீக், அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ராங். ஃபிஃப்த் ஒன் ரஃப், ஸ்மூத். சிக்ஸ்த்து ஹார்ட், சாஃப்ட். சி செக்ஷன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். sea turtles come to the shore to dash. sea turtles வந்து ஏன் வந்து கடல் கரைக்கு வருது? லே எக்ஸ், முட்டையிடுவதற்காக. லே எக்ஸ். எய்த் ஒன், the dash is a biological relative of tortoises. டார்டாய்ஸ்னுடைய பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் எதுனா sea turtle. Ninth one, the baby hippo was named after the tsunami. Answer, rescuer. Tsunami இல்லை, rescuer. The baby hippo was named after the. அடுத்தது, grandfather had wanted the peepul tree cut down because dash. It was knocking down the bricks of the outhouse. வீடு கட்டுறதுக்காக, அந்த இது அவுட் ஹவுஸ் கட்டுறதுக்காக அவர் இது பண்ணுறார். இன் இண்டியாஸ் கோஸ்டல் வாட்டர்ஸ் we can see a species of dash, sea turtles. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இதில் 3 கொஸ்டின்ஸ் எதுனா போதுமானது. இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதி போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்துவோங்க. அடுத்தது, த பேனியன் இஸ் த, அந்த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீ, அந்த போயமில் இருக்கிற ப்ளசண்ட் ஷேட் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும். நான் ஒன் வேர்ட் மட்டும் ஆன்சர் சொல்கிறேன். Answer the following questions. How cheerful he seems to grin. Who does he refer to? He refers to the little crocodile. He refers to the little crocodile. And pour the water of the Nile. What does the Nile refer to? Where is it? Nile refers to the largest river in the world. உலகத்திலே மிக நீளமான நதி எது? நைல் நதி தான். அண்ட் இட் இஸ் இன் எகிப்த். எகிப்தில் அது இருக்குது. செக்ஷன் சியில் ஏ கொஸ்டின் பாருங்கள். ஏ, சூஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட் தம் இன் கரெக்ட் பிளாங்க்ஸ். இல்லை தின், ஃபைல், டின், கவுஸ், நெயில், ஒயில், பாவ்ஸ், மெயில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஃபைல், மெயில், இதில் வயலவும் வரும். வெயிட், WHIL. இப்போ பாருங்கள். 19, க்ளவுஸ், ஜாவ்ஸ், காவ்ஸ், பாவ்ஸ், அதே சவுண்டில் வருதா? அடுத்தது க்ரீன், இன், தின், டின். 21, crocodile, நைல். கவனிங்க, 19ல் வந்து ஆன்சர் காவ்ஸ், பாவ்ஸ். 20க்கு வந்து தின், டின். 21க்கு ஃபைல், ஒயில். 22க்கு நெயில், மெயில். நெயில், மெயில். இப்போ பி செக்ஷனில் மேட்ச் பண்ணுவோம். sea turtles என்ன? கம் ashore to lay eggs. முட்டையிடுவதற்காக கடற்கரைக்கு வருது. அடுத்தது ஹேச்லிங்ஸ்னால் பொரிக்கிறது. ஹேச்லிங்ஸ். கட் ஓப்பன் த லெதரி எக் ஷெல். அந்த எக் ஷெல்லிருந்து வெளியே வருது இல்லையா, அதுதான். ஏ டர்ட்டில். டர்ட்டிலுக்கு
யூசஸ் இட்ஸ் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம் பண்ணுறதுக்கு அந்த முன்னாடி இருக்கிற அந்த ரெக்கை மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் ஃப்ளிப்பர்ஸ். அதை ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. அடுத்தது மெனி ஃபேக்டர்ஸ் வந்து த்ரெட்டன் த சர்வைவல் ஆஃப் sea turtles. நிறைய ஆபத்துகள் அதுக்கு இருக்குது. fill in the blanks with the correct words. tiny hatchlings fall. என்ன வேர்டு வரும்? ப்ரேனா உணவு. ப்ரே டு மெனி ப்ரீடேட்டர்ஸ். இந்த ப்ரீடேட்டர்ஸ்க்கு அது உணவாயிடுது. sea turtles live their whole லைஃப்னா முழுமையான, அதாவது வாழ்க்கை முழுவதும் சொல்லுவோம் இல்லையா, அதான் ஹோல் லைஃப் இன் த sea. கடல்லையே அது வாழ்ந்துடுது. 29 the predators follow the scent. SCENT. சென்ட்னா வாசனை. அந்த வாசனையை வச்சு அது வருது. predators follow the scent of turtles to eat their eggs. அடுத்தது 30 the female turtle lay eggs and go back to the sea. seaனா கடல். read the following statements. Write true or false. turtles are sea animals. turtles வந்து கடல் வாழ் உயிரினம் தானே, அப்போ ட்ரூ. sea turtles come to rest on the land. ரெஸ்ட் எடுக்கவா வருது sea turtles? இல்லை, முட்டையிடுறதுக்காக வருது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ். olive redleys are the only sea turtles seen on Indian shores. அதாவது sea turtles மட்டும் இந்தியன் ஓஷன்ஸ் இல்லை, வேறு சில டர்ட்டில்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ். 34 the eggs of an olive redley are in the shape of size of cricket ball. அது வந்து கிரிக்கெட் பால் சைஸில் இருக்காது. என்ன சைஸில் இருக்கும்? டேபிள் டென்னிஸ் சைஸில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ். அடுத்தது sea turtles are very small. sea turtles are very small. இது வந்து கரெக்டு தான். sea turtles are very small என்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ட்ரூ. ட்ரூ. இல்லையே, sea turtles வந்து ஸ்மால் கிடையாது, ஆலிவ் ரெட்லி தான் ஸ்மால். ஸோ கரெக்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். கொஷின் நம்பர் 35 sea turtles are very small. இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. இதில் வந்து சின்னதாக அந்த sea turtlesல சின்னதாக இருக்கிறது ஆலிவ் ரெட்லி. அடுத்தது கவனிங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். நான் கரெக்ட் ஆர்டர் மட்டும் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், ஓவன். எ பேபி ஹிப்போ was separated from his family by tsunami in 2004. அடுத்து ரெண்டாவது, the villagers in Kenya struggled to rescue the hippo. மூணாவது, the young man named Owen helped catch the hippo and it was named after him. அது fourth one, Owen was taken to a wildlife sanctuary. The fifth one, Owen meets 130 years old tortoise named Z. The Owen and Z became good friends. Find their group names. Elephant, tiger, monkey, lion வந்து land animals. eel, seal, walrus, seashore, seahorse, sea அல்லது aquatic. அடுத்தது pearl, coal, conch, oil இதெல்லாம் sea products. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டுடைய கீ ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்க, என்ன தப்புன்னு பார்த்துங்க. தப்பானதை சரியான ஆன்சரை கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.